வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். இந்தியா அவுட்லைன் vlogல கிட்டத்தட்ட இன்றைக்கி 49வது நாளுங்க. கிட்டத்தட்ட 50 நாள் நெருங்க போகிறோம். பார்த்துங்க எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கோன்ட்டு. இப்போ சவுத் கோவா முடிச்சுட்டு நார்த் கோவா வந்து போயிட்டுருக்கோம். அதுக்கு ஊரில் வந்து ஒரு பாலம் இருக்குது. என்னென்னா நைட்டில் வந்து சூப்பராக அமேசிங்காக வந்து லைட் செட்டோட சூப்பராக வந்து ஜொலிக்கிற ஒரு பாலம் இருக்குது. அதுவே வந்து மார்னிங்கில் வந்து ஒரு மாதிரி நார்மலாக பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் பெரிய பாலம், கிட்டத்தட்ட வந்து கிலோமீட்டர்ஸ் கணக்கில் இருக்கிற பெரிய பாலம். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக தான் போயிட்டு இருந்தேன். ஊரில் ஒரு கோயில் இருந்துச்சு, போய் கும்பிட்டு குங்குமம்லாம் பூசிட்டு 2-3 வாழைப்பழம் கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு அப்படியே நான் போயிட்டுருக்கேன். அதான் உங்களுக்கு சொல்லிடலான்னு சொல்லிவிட்டு இன்ட்ரோ கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி 49 நாள். நாளைக்கு மேக்ஸிமம் அந்த பாலத்தை கடந்து அந்த பக்கம் போயிட்டு இப்போது சவுத் கோவாவில் இருக்கோம்ல, நார்த் கோவாவிலேருந்து 50வது நாள் அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. சரி, மேலே வந்து இந்த இது பஸ் ஸ்டாண்டில் வந்து சுவிட்ச் போர்டு இருக்குது. சார்ஜ் போட முடிஞ்சால் பவர் பேங்க்கு ஃபோன் எல்லாமே சார்ஜ் போட்டு அப்படியே நம்ம கிளம்பியாச்சுங்க. அப்படியே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிட்டேன். என்னாச்சுன்னா சார்ஜ் ஏறிட்டு இருந்துச்சு, பாதியிலே ஆஃப் ஆயிடுச்சு. ஏதோ சம்திங் பவர் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே கிளம்பிடலான்னு சொல்லிவிட்டு. இன்னொன்று என்னென்னா இந்த கிளைமேட் நல்லாயிருக்கு. இப்போயே கிளம்ப ஆரம்பித்தாதான், இல்லைன்னா வெயில் வந்து பொசிக்கிறோம், இல்லைன்னா மழை வந்து கெடுத்துரும் பிளானை. அதனால் வேகமாக கிளம்பணும். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 12 கிலோமீட்டர் இருக்குது அந்த பிரிட்ஜுக்கு. வேகமாக போனால் தான் லிஃப்ட் கேட்டு போனால் தான் சரி வரும். அதனால தான் லிஃப்ட் கேட்டு நிற்கலாம், லிஃப்ட் கேட்குறக்கா நிற்கலான்னு சொல்லி நின்றுருக்கேன். மேலே பார்க்குறீங்கள, இந்த பிரிட்ஜு தாங்க நாங்கள் கீழேருந்து காட்டிகிட்டு இருக்கேன். இப்போ மேலே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக வந்து இந்த பிரிட்ஜு வந்து சவுத் கோவாக்கும் நார்த் கோவாக்கும் இடைப்பட்ட பிரிட்ஜு. ஸோ இதை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபுல்லாக. ஒரு வழியாக ப்ரோ வந்து லிஃப்ட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணார். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த நீங்கள் பின்னாடி பார்க்குறது தான். இங்கே வந்து நைட் டைம் வந்து நான் அப்படியே உங்களை காட்டலான் இருக்கேன். வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்ப்போம். தேங்க்ஸ் ப்ரோ. உங்கள் நேம்? கரெக்டாக அந்த பாலத்திலேருந்து அப்படியே அந்த ஃப்ளைட்டு போகிறது பாருங்களேன், சூப்பராக இருக்குது. அப்படியே ரைட் சைடு திரும்பினீங்கன்னா செம்ம வியூ.
அப்படியே பாலத்தில் ரொம்ப தூரம் நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். அப்போலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமாக நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன். மேலே இருந்தே இல்லை, இந்த பாலத்துக்கு மேலே இருந்தே இல்லை, கீழே வந்துட்டேன். கீழே வந்துட்டு அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். செம பசிங்க, ஆனால் வயிறு கில்லுது அப்படியே பசி. ஹோட்டலில் போய் கேட்க வேண்டியதான், நேற்று கேட்ட மாதிரி இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு கேட்க வேண்டியதான். போவோம், ஏதாவது ஹோட்டலில் போய் கேட்போம். வாஸ்கோட காமா ஆக்சுவலாக வந்து 24 கிலோமீட்டர் பேக். அதுலேருந்து அங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஒருத்தர் லிஃப்ட் கொடுத்தாரு. ஸோ கர்வார், மேங்களூர் இதெல்லாம் வந்து பின்னாடி இருக்குது. இந்த பக்கம் வந்து இது இருக்குது, நார்த் கோவா, மும்பை, அந்த மாதிரி. மும்பை இங்கேருந்து கரெக்டாக வந்து 500 கிலோமீட்டர் மேலே இருக்குங்க. போயிட்டே இருக்க வேண்டியதான். பக்கத்துலேயே இந்த பாலத்து பக்கத்துலேயே வந்து ஒரு கோயில் தெரியுது பாருங்கள், அங்கே தான் வந்தேன். வந்துட்டு அங்கே போயிட்டு அங்கே பார்த்துட்டு எதாவது பிரசாதம் இருந்தால் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்ட்டு. அப்பா வெயில் என்ன எப்படி கொளுத்துது. சீக்கிரம் அந்த கோயிலுக்குள்ளே போயிடுவோம். அந்த கோயிலுக்குள்ளே தாங்க உட்காந்துருக்கேன். இந்த கோயிலே வந்து உட்காந்துருக்கேன். உட்காந்துட்டு லைட்டாக அந்த இது பூசிட்டு அப்படியே உட்காந்துட்டேன். என்னென்னா ஒரு 2-3 தேங்காய் வாழைப்பழம் எல்லாமே இருந்துச்சு, எடுத்து சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கேன். முடிஞ்ச ஏதாவது பெர்மிஷன் இருந்தால் அந்த கோயிலே ஏதாவது தங்குறது மாதிரி எதுவும் வாய்ப்பு இருந்தால் கேட்டு இங்கேயே தங்கிடலான்னு பார்க்குறேன். பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ சேம் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு ஃப்ரிட்ஜு. ஸோ நைட் டைம் போய் காட்டலான் இருந்தேன். பட் நம்ம குவாலிட்டி வந்து நம்ம ஃபோன் குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இல்லை. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணலான் இருக்கேன்னா, வேறு ஏதாவது கிளிப்ஸ் இருந்தால் சைடில் நான் பிஏபியாக போடுறேன் பாருங்கள். நைட் டைம் தான் ரொம்ப ஜொலிக்கும், இந்த ஃப்ரிட்ஜே வந்து ஜொலிக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அதான் காட்டலான்னு வந்தேன். பட் வந்து இப்போது டே டைம்னால சரியாக காட்ட முடியல. பட் வந்து பிரிட்ஜு பார்த்துருப்பீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த நைட் டைம் பிரிட்ஜுன்றது சைடில் காமிக்கிறேன், பார்த்துட்டு. இப்போ வந்து நம்ம நேராக நார்த் கோவாவில் வந்து காலை வச்சிட்டோம். அதுக்கப்புறம் நேராக போயிட்டே இருக்க வேண்டியதான். சூப்பரான பீச்சஸ் எல்லாம் வந்து காத்துட்ருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ நானும் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். ஃபாரினர்ஸு, இந்த நைட் கிளப்பு, இந்த பீச் பார்ட்டிஸு, கேம்ப் ஃபயரு, ஸோ இதெல்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணுங்கள். நார்த் கோவாவில் வந்து காலை வச்சுருக்கோம். அப்படியே நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சரிவா? ஓகேயா? இல்லைங்க, அவ்வளோதான். இதை சொல்லலாம் தான் வந்தேன். காட்டிட்டேன். ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.